அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னாடி சூப்பர். எல்லாம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்க. நீங்க இந்த மகிழ்ச்சின்னு சொல்லும் போது காதுக்கும் இனிமையா இருக்கும், வாய்க்கும் இனிமையா இருக்கும், உங்க ஃபேஸ் ஒரு பளிச்சுன்னு வரும் பாருங்க. எப்படி இருக்கிறோம்? எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறோம். சரி, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். சார் படிப்புனாவே எனக்கு கசக்குமே சார், அப்படிதான் எல்லாருமே சொல்றது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற எஜுகேஷனே வந்து ஒரு வித்தியாசமான எஜுகேஷன். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல சரி திருப்பூர்ல வச்சுப்போமே, இங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானி மாதிரி ஒருத்தர் இருந்தாராம். எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், எல்லாமே அவர் கத்துக்கிட்டார். எல்லாம் கத்துக்கிட்டு சூப்பர், இதுக்கு மேல உலகத்துல கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது அவரோட குருவை போய் பார்க்கறாரு. அந்த குரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில வந்து ஒரு பெரிய ஒரு பாபாஜி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உனக்கு தெரியாததை கத்துக்கோ அப்படின்றாரு. இவரும் இமயமலையை வந்து டிராவல் பண்றாரு. அப்பெல்லாம் வந்து ஃபிளைட்லாம் இல்ல, அப்படியே டிராவல் பண்ணி போறாரு. அந்த பாபாஜியை போய் பார்க்கறாரு. பார்த்த உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கு வந்துட்டார். மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார். அடுத்த நாள் மேலே போறாரு, மறுபடியும் பார்த்தாரு, நாளைக்கு வா அப்படின்ட்டார். என்னையா இது, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறாரு இவரு. என்னதான் இமயமலையில் ஒரு பாபாஜியா இருந்தாலும் இப்படியா? திருப்பூர்ல இருந்து நானே ஒரு பெரிய ஆள் தான், நான் வந்திருக்கிறேன், எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன அப்படின்ட்டு அடுத்த நாள் வராரு. வந்த உடனே அந்த பாபாஜி என்ன பண்ணாரு, இது மாதிரி ஒரு சேர் போட்டு உக்காந்துட்டார். வாங்க அப்படின்ட்டு டீ கப்பு எடுத்து வச்சார். டீ கப்பு எடுத்து வச்சுட்டு அந்த பாபாஜி என்ன பண்றாருன்னா, சரி பாபாஜின்னு சொல்லிட்டு விடுங்க. ஸோ அது வந்து டீ ஊற்றிக்கிட்டே இருக்காரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ வந்து வடிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நம்ம திருப்பூர் நண்பர் என்னன்னு சொல்றாருன்னா, என்ன நீங்க படிச்சு என்ன ஞானம், ஆல்ரெடி கப்பு தான் ஃபுல்லா இருக்குதே, ஊத்துனா வெளியில தானே வழியும். அப்போ அந்த பாபாஜி சொன்னாரா, உன்னோட மூளைன்ற கப்பும் அப்படிதான் இருக்குது, நீ ஃபுல்லா வச்சிருக்கிற, நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் என்ன ஆகும், அப்படியே மூளை அப்படியே வழி அப்படியே காது வழியா போகணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகும். ஸோ இப்போ நம்ம செல்வா கிங் சார் அருமையான ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாரு, எப்படி இருக்கணும்னு சொன்னாரு, அது மகிழ்ச்சி. நான் சொன்னேன், செல்வா சார் சொன்னாரு. என்ன சொன்னாரு, பிஞ்சி. ஏன் அந்த பிஞ்சி குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா, சின்ன குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை மண்ணு பாதுன்னு. பச்சை மண்ணு அந்த ஏங்க பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பச்சை மண்ணு வச்சு தான் நீங்கள் பானெல்லாம் செய்ய முடியும். நல்லா காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணும், போட்டு ஏறி மிதிச்சு கிழிச்சு ஒரு வழி பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதுவுமே அது இருக்காது. இப்போ அந்த குழந்தைங்க இருக்கு, பின்னாடி ஒரு பொம்மை இருக்கு, அந்த குழந்தையோட ஒரே நோக்கம் என்ன, அந்த பொம்மை எடுக்கிறது. நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க, இங்க கிட்ட வரும், இப்படி போகும், இப்படி வந்து நிக்கிறீங்க, அது என்ன பண்ணும், இந்த பக்கம் போகும், இப்படி நிக்கிறீங்க, அது என்ன பண்ணும், இப்படி போய் அந்த பொம்மையை எடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை மெட்டாஃபோர்ஸ் எடுத்துன்னு போவோம், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான், இன்னொரு தடவை எடுத்துன்னு போவோம், இதெல்லாம் ஆகாது ஓடாதுன்னு சொல்லிட்டான். நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும், அந்த குழந்தை மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்றதெல்லாம் எங்க போகணும், உங்களுக்கு காது வழியா மைண்டுக்குள்ள போகணும். சரிங்களா? செஷனுக்குள்ள போவோமா? போவோமா? சூப்பர். வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. நாலேஜ், வேல்யூஸ், ஸ்கில்ஸ் தான். அதுக்கப்புறம் வேல்யூஸ், நமக்கு சில வேல்யூஸ் இருக்கும்ல, அந்த வேல்யூஸ். ஸ்கில்ஸ்னா ஒரு திறமை, தனித்திறமை அதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்கில்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்றது கிடையாது. ப்ராப்ளம் சால்விங், அது லேடிஸ் நிறைய பண்ணுவாங்க. ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணுவாங்க, ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து கலகம் பிறந்தா தானே ஒரு வழி பிறக்கணுவாங்க, அந்த மாதிரி தான் எல்லா விஷயம். கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லேடோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் சொன்னாரு, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ் கிடையாது, புதுசா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுதான் கிரியேட்டிவிட்டி. சரி, நெக்ஸ்ட் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன்லயே பல விதமான எஜுகேஷன் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன். சரி, இங்க யாரெல்லாம் கை தட்டணும்னு நினைக்கிறீங்களோ கை தட்டலாம், சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சிரிக்கலாம். ஆனா எது பண்ணாலும் என்ன பார்த்து பண்ணுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து பண்ணாதீங்க.
ஏன்னா நீங்க சிரிச்சுனே திரும்ப போது மறைச்சு பார்ப்பாங்க. அப்போ உங்க சிரிப்பு என்ன ஆயிடும்? அம்முன்னு போயிடும். அதனால நல்லா சிரிச்சீங்க சார். அதே மாதிரி தான். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ். நெக்ஸ்ட், எஜுகேஷன் வந்து 3 டைப்பா பிரிக்கலாம். என்னன்னா கிளிக் பண்ணுங்க. ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்னா நார்மலா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறது. ஓகேங்களா? எல்கேஜி இப்பெல்லாம் வந்து கிண்டர் கார்டன் குழந்தை பிறந்த உடனே அட்மிஷன் வாங்கிடுறாங்க. குழந்தைங்க தான் பிறகுது. எப்போ போய் மருந்து வாங்க போனா மருந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் வாங்கணும் சார். 1.5 வயசு தத்தி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஸ்கூல்ல போய் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் படிக்கக்கூடியதான் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்னன்னா ஒரு டீமா ஒரு குரூப்பா இப்போ நடக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினைக்கு நம்ம காலையில் நடக்குது. பார்த்தீங்களா என்ன நடக்குது காலையில் 7 மணிக்கு? என்ன சார் ஆடு நடக்குது? சொல்லணும், அதுக்கு கரெக்டா வரவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ பவர் ஆஃப் அசோசியேஷன், அதெல்லாம் வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து நாலேஜ் ஷேர் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா சார் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஐடியில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்னும் போது காசு கட்டி போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்களா? எஸ், எடுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மெக்கானிக் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் இருக்கும். ஒரு அதே மாதிரி நான் தையல் மிஷின் அடிக்கணும் சார் அப்படின்னா எங்கே போகிறீங்க? தையல் கிளாஸ் போகிறீங்களா? அதெல்லாம் தான் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ வந்து நம்ம என்னதான் படித்தாலும் எப்படி நம்ம பணம் பண்ண முடியும்? நீங்களாம் என்ன சொல்லி அனுப்புறீங்க நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். ஏங்க நியாயமா இது? நம்ம என்ன அப்படியா இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்குறோம்? ஒரு தப்பான விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். சோ 4 விதம். ஒரு தட்டம் தானா? சரி சார், ரொம்ப நன்றி சார். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க கை தட்டுறதுனால ஒரு 3 விஷயம் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு உங்க ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகும், ரத்த ஓட்டம் நிறைய இருக்கும். ரெண்டாவது, உங்க வாட்ச் ஏதாச்சும் ஓடாம இருந்துச்சுன்னா தட்டினீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா, உண்ட பலத்தை பாராட்ட கொடுக்கும்போது உங்க பக்கத்துல ஏதாவது தூங்கி இருந்தாங்கன்னா என்னன்னா திடீர்னு ஏதோ தட்டுறானுங்களே, ஏதோ நம்ம பார்க்காததை பார்த்துட்டோமா அப்படின்ட்டு எழுந்துப்பாங்க. எப்படி மறுபடியும் தட்டலாமா? கை தட்டி காட்டுங்க பாப்போம். தேங்க்யூ சார். இங்க இருக்கவங்களோட ஆர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறோம். அந்த வேலை மூலமா நம்மளுக்கு மாதம் எத்தனை தடவை சம்பளம் வரும்? ஒரு தடவை வரதே பெருசா இருக்குது. ஸோ யூஎஸ்ல எல்லாம் 2 தடவை கொடுப்பாங்க, 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஆமாமா, நிஜமா தான் கொடுப்பாங்க. அதே சம்பளம் தான் பிரிச்சு கொடுப்பான். ஏன்னா அப்பதான் சீக்கிரமா செலவு பண்றான்ட்டு. வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க சார். சூப்பர் சார். ஆனா அதே சம்பளத்தை தான் வாரம் கொடுக்குறாங்க. ஓகே, சரி. ஸோ எம்ப்ளாயி மோடு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. யாரெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மெக்கானிக், ஷெட் வச்சிருக்கவங்க கூட செல்ஃப் எம்ப்ளாயி தான். பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யாம தன் தொழிலால் வேலை செய்யறனா அதான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. சரி சார், நான் வேணா ஒரு படிச்ச ஒரு டாக்டர் ஆயிட்டுமா? எல்லாருக்கும் ஊசி குத்தி சம்பாதிக்கலாமா? டாக்டருக்கு எவ்வளவு நேரம்? டாக்டருக்கும் அதே 24 மணி நேரம் தான். 24 மணி நேரமும் ஒரு டாக்டரா இருக்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் வந்து நீ டாக்டர் சம்சாரம்னு சொல்லிட்டு போய் ஊசி குத்திட்டு வான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப டாக்டர் வந்து என்னதான் இன்கம் ஏர்ன் பண்ணாலும் ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த லிமிட்டுக்கு மேல போக முடியாது. மூணாவது பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர். இப்போ அந்த கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாப்ல, புண்ணாக்கு விற்கிறானா பிசினஸ் ஓனர்னு சொல்றாயா. ஸோ ஆக்சுவலா பிசினஸ் ஓனர் என்னன்னு தெரியுங்களா? ஹலோ, யார் பிசினஸ் ஓனருங்க? இது நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போயிட்டீங்க. நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம், சார் நான் பிசினஸ் பண்றேன் சார் அப்படின்னு, நான் பிசினஸ் ஓனர் சார் அப்படின்னு. என்ன பண்றீங்க? ஒரு ஹோட்டல் நடத்துறேன் சார். ஹோட்டல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க சார். அதெல்லாம் பிசினஸ் கிடையாது. சூப்பர். செல்ஃப் எம்ப்ளாய். அது அது இன்னொரு ஒரு பரிமாற்றம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்.
நீங்க என்னதான் வந்து 5 பேர் வேலை வச்சாலும் 5 பேர் நீங்க பார்த்துனே இருப்பீங்க. டேய் சாம்பார் ஊத்து சாருக்கு, தண்ணி வை, எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். பாவம் அவனுக்கு சம்பளமும் கொடுக்கணும் அந்த சர்வர்ஸ்க்குலாம். ஆனா ஒரு 500 பேருக்கு மேல 1000 பேருக்கு மேல வச்சு ஒரு கம்பெனி நடத்துறாங்கன்னா தான் அவங்க தான் ரியல் பிசினஸ் மேன். இப்ப நம்ம அவ்வளோ முதலீடுலாம் பண்ண முடியாது. நம்ம ஏன் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்னு சொல்றோம்னா, மெட்டாஃபோர்ஸ்ல வந்து நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆளெல்லாம் பிடிக்கலங்க, யாரையும் பிடிக்கலாம் முடியாது. ஏன் கூட முன்னேறதுக்கு 6 பேர் வர்றதுக்கு ரெடியா? ஏன் வாழ்க்கையை நான் மாற்ற போறேன், உன் வாழ்க்கை நீ மாத்திக்கிறியா? அப்போ வாடா நீ என் பிசினஸ் பார்ட்னர். இதை நீங்க பிசினஸ் பார்ட்னர்னு சொல்லுங்க. 6 பேரை புடிச்சு போடுங்க சார். புடிச்சு போட்டா என்ன நடக்கும்? தினைக்கு காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாருமே சேரல, எனக்கு வேணா ஒரு 6 பேரை கொடு, எனக்கு வேணா ஒரு 10 டையை கொடு. நான் அப்புறம் ஐயோ இவனை ஏன்டா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணும், அப்படி ஆகி போயிடும். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் 6 பேர் நம்ம தேட போறோம். ஓகேங்களா? சரி, அதுதான் வந்து பிஸ்னஸ் ஓனர். இன்வெஸ்டர், இதோட அடுத்த கட்டம் தான் இன்வெஸ்டர். நல்லா சம்பாரிச்சிட்ட ஒரு பகுதியை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா அந்த பணம் நமக்கு பணம் பண்ணி கொடுக்க போகுது. அப்ப நீங்க வேலையே செய்ய தேவையில்ல, பணத்தை கொடுக்கும். எப்படி? நம்மளோட ராயல்டி என்எஃப்டில ஆட்டோமேட்டிக்கா மாதம் பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு என்எஃப்டி வச்சிருக்கேன், ராயல்டி என்எஃப்டி ஆக்டிவேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பிசினஸ் விட்டு அப்படியே கொஞ்சம் வெளில போயாச்சு வேற பிசினஸ்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஐயோ அரி வேற பிசினஸ் போயிட்டா அப்படியே லேட் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ராயல்ட்டிலாம் கொடுக்க கூடாதா அப்படின்லாம் கிடையாது. மாசம் ஒரு $50 வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பாசிவ் இன்கம். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இப்போ எம்ப்ளாயி நம்ம பார்த்தோம். எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கு, டைமும் இருக்கு. 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது. ஒரு வாரம் கண்டினியூஸாக வேலை செஞ்சால் முடிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டலில் தான் அவர் போய் பார்க்கணும் நம்ம. ஸோ எம்ப்ளாய்க்கு ஒரு டைம் லிமிடேஷன் இருக்குது, மணி லிமிடேஷன் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்கம் வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாத்திரனுக்கு இன்கம் பண்ணுவான்னு பார்த்தா அந்த இன்கம்லாம் வராது. அவருக்கும் ஒரு டைம் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. பிஸ்னஸ் ஓனர் நாம தான், நமக்கு வந்து ஒரு லிமிடேஷனே கிடையாது. டைம் லிமிடேஷனும் கிடையாது, மணி லிமிடேஷனும் கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. மணி நல்ல வார்த்தை தானே, சத்தமா சொல்லுங்க. டைம் ஈக்குவல் டு மணி. ஏன்னா சார் தான் இப்பதான் சொன்னாரு, நல்ல விஷயத்தை உறக்க சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள போற மாதிரி சொல்லுங்க, அது திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ட்டு. ஸோ டைம் ஈக்குவல் டு மணி. அப்போ டைம் அதிகரிச்சா என்ன நிறைய கிடைக்கும்? மணி அதிகமாக கிடைக்கும். ஆனால் நம்ம டைம் அதிகமாக்க முடியாதா? கடவுள் வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மள மாதிரியே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை உருவாக்கி நம்ம டீம்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 1000 பேரும் நம்ம பிசினஸ்க்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ? 1000 மணி நேரம். அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா 1000 மடங்கு 1000 மணி நேரம் நம்மளுக்கு பிசினஸ்ல என்ன நடக்குது? ஒர்க் நடக்குது. நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்? ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம், ஒரு கனவு கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சார், எஜுகேஷன் தவிர்த்து வேற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சார் பேசுறதுக்கு. ஓகே, சோ எஜுகேஷன். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் சார்? ஓகே சார், நானும் சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும். டாக்டர் எங்க அம்மாவுக்கு அந்த கனவு, எங்க அப்பாவுக்கும் அது கனவு. ஓ, அப்போ உங்க அப்பா டாக்டரா? இல்ல, அவரும் கனவு கண்டார் டாக்டர் ஆகணும்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நினைப்போம், பையனா டேய் நல்லா படிடா, இன்ஜினியர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகி நான் பிரிட்ஜா கட்ட போறேன். பிரிட்ஜ் கட்டுறதுக்குலாம் வந்து அதெல்லாம் கமிஷன்லாம் கொடுத்து தான் பண்ணுவாங்க, நம்மளாம் போய் பிரிட்ஜ் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்? இப்போதான் சார் சப்ஜெக்ட்லேயே வந்திருக்கிறீங்க. என்ன எஜுகேஷன் வேணும்? ஃபர்ஸ்ட் 12th படிச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேஇலாம் சொல்றாங்க, அதை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஇ, அது ஒரு 4 வருஷம் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு நீங்கள் வீடு கொடுத்துருவீங்களா? எப்பா நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது, நீ தான் படிச்சு முடிச்சு, அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சமே, நீ எனக்கு வீடு கட்டி கொடுப்பான்னு கேட்பீங்களா? ஏங்க படிச்சு தானே வந்திருக்கிறான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல. ஸோ சின்ன ஒரு டேங்க் ஆச்சும் கொடுக்கணும், செப்டிக் டேங்க் கட்டுறதுக்காச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, அதை கூட நம்மளால கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு வீட்டு பக்கத்துல ஒரு மேஸ்திரி இருக்காரு, 20 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாரு, அவன் கட்டாத வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அங்கங்க ஒழுகுது. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு 18 வருஷம் அந்த எஜுகேஷனுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றோம். என்னத்தை இன்வெஸ்ட் பண்றோம்? காசை இன்வெஸ்ட் பண்றோம், டைமை இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த இன்ஜினியர் வேலைக்கு போதா? சினிமாக்கு போகுது. இது சம்பாரிச்சு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுது?
வாட்ஸ்அப் பண்ண வேண்டியது, செல்ஃபி எடுத்துட்டு இருக்குது. இதுதான் இப்ப காலகட்டம். அதுக்கப்புறம் ஐ எம் இன்ஜினியர் சார், எனக்கு சிவில் ஒர்க் வந்தா தான் நான் போவேன். அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோல போயிடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? சென்னையிலலாம் வந்து பாருங்க, இந்த ஸ்விக்கி ரேப்பிடோ ஓட்டுறாங்க. கேட்டா என்னப்பா படிச்சிருக்கேன்னா, சார் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார். பாவமா இருக்குது பார்க்கறதுக்கு, என்ன பண்றது? சரி, ஓகே, நம்ம டாக்டர் அம்மா. ஸோ இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்? 12th முடிச்சிருக்கணும். இப்போ தான் நீட் எல்லாம் சொல்றாங்க, அந்த நீட்டை நீட்டி முழுக்கிறாங்க, அந்த நீட் படிக்கணும். அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்டி படிக்கணும். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன 21 வருஷம் ஆயிடுதா டாக்டர் அப்படின்னு ஆயிட்டு ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? பணம். அதுக்குள்ள பாவம் அந்த பொண்ணு கல்யாணமே ஆயிடுமா? அது என்ன சொல்லும்? எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னும். ஏன்னா என் பொண்ணும் டாக்டர் தான் பச்சுன்னு இருக்குது, அதனால சொல்றேன் நான். சரி, நெக்ஸ்ட். அதெல்லாம் வேணாம் சார், நான் ஏசியில் உட்காந்து வேலை செய்யணும் சார், எனக்கு டென்ஷன்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக போயிடுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் 12th படிச்சிடணும், ஒரு பிஇ படிச்சிடணும், எம்சிஏ படிச்சிடணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 19 வருஷம் வந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். கரெக்டுங்களா? இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? இல்ல. சூப்பர். அதே மாதிரி தான் இருக்கணும் நீங்க. இப்ப நம்ம பிசினஸ் ஓனர் ஆகணும்னா மட்டும் சைன் பண்ண உடனே தூக்கி போயிருது எதை? போனை போயிட்டு, சார் ஒரு சூப்பர் பிசினஸ் சார், இன்னைக்கு காலைல தான் சார் சேர்ந்தேன், வாங்க சார் சேருங்க சார். என்னங்க பிசினஸ் பத்தி ஒரு விஷயம் கத்துக்காம ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு அத்தனை வருஷம் படிக்கணும், டாக்டர் ஆகிறதுக்கு அத்தனை வருஷம் படிக்கணும். ஒரு பிசினஸ் ஓனர் ஆகிறதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு மரியாதை மட்டும் இல்லையா? கத்துக்க தேவையில்லையா அது என்ன ஏதுன்னு? சும்மா சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீ யாருப்பா, நான் யார் தெரியுமா? அவங்க வீட்டில் அவங்க பண்ணி போயில அதை அப்படிதான் ஏன் பேசிட்டு இருக்க முடியாது? உன் வீட்லயே உன்னை மதிக்கலன்னும் போது வெளியில போய் நீ பிசினஸ் ஒன்று காட்டும் போது உன்னை மதிப்பானா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? பிசினஸ்